படம் ஒவ்வொரு தாய்மார்களையும் கண்கலங்க வைக்கும். குடிகாரர்கள் பார்த்தால் திருந்த வைக்கும். இதை பார்க்கிறவன் குடிப்பக்கமே போக மாட்டான், மதுக்கடையே போக மாட்டான். அது அப்படி ஒரு அற்புதமான படம். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் குடிகார கணவன்களால் பிள்ளைகளால் படுகிற வேதனைகளை மிக அற்புதமா எடுத்து சொல்லியிருக்க கதையை தமிழ்நாட்டு மக்கள் தவறாம பார்க்கணும். இது ஒரு படம் அல்ல, இது ஒரு அற்புதமான பாடம். இது மக்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த மசாலா படம், செக்ஸ் படம், இப்படி கேவலமான படங்களை பார்க்கறத விட அது எவ்வளவு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இது சின்ன சின்ன நடிகர்கள் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஐயோ, தீபா கண்கலங்க வச்சாங்க. உயிர் மூச்சு என்கிற ஒரு அற்புதமான படம் வரும் ஜூன் 20 திரையரங்குகளில் திரையிடப்படுகிறது. இது வழக்கமான படம் அல்ல. பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அடைகிறார்கள், பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் குடியால் இழைக்கப்படுகிறது என்பதை சொல்லுகிற ஒரு பாடம். இதை தாய்மார்களும் பெரியோர்களும் குடியார கணவன்களும் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தா எல்லாரும் திருந்துவாங்க, சமுதாயம் சீர்படும். அதற்காக இந்த படத்தை ஒரு முறை கண்டிப்பா எல்லா மக்களும் பார்க்கணும். தாய்மார்கள் பார்க்கணும், இளைஞர்கள் பார்க்கணும். இதை பார்க்கறவன் குடிப்பக்கமே போக மாட்டான், மதுக்கடையே போக மாட்டான். அது அப்படி ஒரு அற்புதமான படம். ஜூன் 20 ரிலீஸ். அதை தமிழக மக்கள் பெரும் வரவேற்போடு நல்ல வசூலையும் தர வேண்டும். வணக்கம். ஜோரா பிலிம்ஸ் தயாரித்துள்ள உயிர் மூச்சு என்ற படத்தின் முன்னோட்டம் பார்த்தேன். மெய் சிலிர்க்க வைத்தது, உள்ளத்துல ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கியது. இது வழக்கமான கதைதான், ஆனால் வாழ்க்கையை அழிக்கின்ற கதை. குடிப்பழக்கத்தால் பல இளைஞர்கள், பல கணவர்கள் தாய்மார்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறார்கள், குடும்பங்கள் எப்படி அழிந்து போகிறது, குழந்தைகளின் படிப்பு எப்படி பாழாகிறது என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய ஜோதிமணி விவசாயி, ஒரு விவசாயி ஒரு அற்புதமான குடிகார கதையை எழுதியிருக்கிறார். கதை வசனம் ஜோதிமணி. அவர் ஒரு விவசாயி. படத்தை தயாரித்தவர் திருமதி ஜோதிமணி மெர்ஸ்லின். படம் ஒவ்வொரு தாய்மார்களையும் கண்கலங்க வைக்கும். குடிகாரர்கள் பார்த்தால் திருந்த வைக்கும். இந்த நாட்டில் ஏறக்குறைய 40-50% ஆண்கள் கெட்டொழிந்தார்கள் குடியால். காலையில வேலைக்கு போறான், கூலி வாங்குறான், மதுக்கடைக்கு போய் குடிக்கிறான், குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு போறான், தாய்மார்கள் மனைவி அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், குழந்தைகளை அடிக்கிறான், சாக்கடையில விழுந்து கிடக்கிறான். இந்த கொடுமையை தினமும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் ஒரு சுருக்கமான செய்தியாக, ஆனா உள்ளத்தை உருக்குகிற செய்தியாக இந்த உயிர் மூச்சு படத்தை நம்முடைய பிராட்வே சுந்தர் இயக்கியிருக்கார். ஒரு விவசாயி குடியால் மக்கள் எப்படி கெட்டு போகிறார்கள் என்ற கதையை எழுதியிருக்கிறார், வசனம் எழுதியிருக்கிறார். அவர் மனைவி ஜோதிமணி இதை தயாரிச்சிருக்காரு. இதுல மீசை ராஜேந்திரன், இதுல குறிப்பா சொல்லணும்னா இதுல மனைவியா ஒரு தாயா நம்முடைய தீபா சங்கர். ஏற்கனவே பல படத்தில் நடிச்சா நல்ல பேர் எடுத்துவாங்க, நகைச்சுவையா நடிச்சிருக்காங்க. ஆனா இதுல கண்கலங்க வைக்கிறாங்க. பார்க்கிற அத்தனை பேரும் அழுது துடிப்பாங்க. குடியின் கொடுமை தாங்காமல், கணவன் செய்கிற கொடுமைகள் தாங்காமல் கணவனே போட்டல்ட்டான். கோர்ட்ல கதறாங்க, கேஸ் வருது. கோர்ட்ல சொல்றாங்க, என் கணவன் கொடுமை பண்ணா, நான் என்ன பண்ணேன், இதற்கு காரணம் நானா இந்த அரசாங்கமா என்ற கேள்வியை கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வைக்கிறார்கள். மதுரையில ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குடிகார கணவன் தன் மகளையே தவறான பாதைக்கு இழுத்தான்.
மனைவி கருங்கல்ல தூக்கி போட்டு அவனை க்ளோஸ் பண்ணிட்டான். போலீஸ் அதிகாரி டெப்டி இன்ஸ்பெக்டர் அதை கேஸே இல்லாம ஆக்கிட்டார். என பெண்களை கொடுமைப்படுத்திய அந்த கொடுமைக்காரன் போனது பரவாயில்லை என்று சட்டத்தை சாதகமாக்கி அந்த தாயை காப்பாற்றினார். அது கதை, அதே நடந்த கதை, நடக்கிற கதை. ஆக இந்த படத்துல நம்ம மீசை ராஜேந்திரன், கிங்காங், டெலிபோன் ராஜ் இவர் வில்லனா பண்ணியிருக்காரு. இதுல இந்த டைரக்டர் பிராட்வே சுந்தர் ஏற்கனவே ஒரு படம் ஆதார் கார்டை பத்தி, அதனால் என்னென்ன கொடுமை நடக்குது, எத்தனை பேர் பாதிக்கிறாங்க அப்படி என்பதை ஒரு படமா எடுத்து அது யூடியூப்ல நெட்டில் எல்லாம் 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு டைரக்டர். அதை பார்த்துதான் இந்த படத்தை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானே இதை தியேட்டர்ல போடுறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஆக அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை, இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தை, இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் குடியார கணவன்களால் பிள்ளைகளால் படுகிற வேதனைகளை மிக அற்புதமா எடுத்து சொல்லியிருக்க கதையை தமிழ்நாட்டு மக்கள் தவறாம பார்க்கணும். இது ஒரு படம் அல்ல, இது ஒரு அற்புதமான பாடம். இது மக்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த மசாலா படம், செக்ஸ் படம், இப்படி கேவலமான படங்களை பார்க்கறத விட அது எவ்வளவு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இது சின்ன சின்ன நடிகர்கள் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஐயோ, தீபா கண்கலங்க வச்சாங்க. கோர்ட்ல வாதம் பண்றது பராசக்தியில சிவாஜி பண்ண வாதம் மாதிரி அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. மனம் ரொம்ப நெகிழ்ந்து மகிழ்ந்து இந்த நான் விமர்சனத்தை சொல்றேன். தமிழக மக்கள் இதற்கு பேர் ஆதரவு தரணும். இந்த ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றி பெற செய்தால் அடுத்து இன்னொரு நல்ல படம் எடுப்பார். சமுதாய சீர்திருத்த படங்களா எடுக்கிறார். கமர்ஷியலா லாபம் வரணுன்றக்காக எடுக்கல. மக்கள் திருந்தணும், மக்கள் நல்வழிப்படுத்தணும், நம் தமிழ் மக்கள், இந்திய மக்கள் நல்லா வாழணும் என்ற சமூக அக்கறையோடு இந்த ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்காரு. அதை தமிழக மக்கள் வரவேற்கணும். ஜோதிமணி விவசாயி அற்புதமா கதை எழுதியிருக்காரு. அவர் மனைவி ஜோதிமணி, திருமதி ஜோதிமணி, அவங்க எடுத்திருக்காங்க தயாரிப்பு. இந்த தயாரிப்பாளர்கள் தமிழக மக்களால் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல படம், மனம் நிறைந்து மகிழ்ந்து சொல்லுகிறேன், இது ஒரு அற்புதமான படம். தமிழக மக்கள் இதை வரவேற்பார்கள். நன்றி, வணக்கம்.